வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் இந்த மாணவர்களுடைய ஒரு நேர்காணல் மாதிரி, அதாவது நேர்காணல்லாம் கலைஞர் நூற்றாண்டு விழா சம்திங் எதுவும் சொல்லப்படுது, ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதுக்கு நம்ம முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வராரு அப்படின்னு ஒன்று, முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய அந்த ஒரு கைக்குட்டை மாதிரி, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி, ஒரு பெரிய அளவில் ஒரு துண்டு மாதிரி எடுத்து அங்கே காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்க திமுக காரங்க காவல்துறைக்கு சொல்லி காவல்துறை அந்த 3 பேரை விசாரணைக்காக கொண்டு போகும்போது 2 பேர் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அங்கே தப்பிச்சு போயிருக்காரு. இப்போ இது ஒரு ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணத்துக்காக அந்த மாணவர்களை காவல்துறை விசாரிக்கணும்? விஜயோட படத்தை காமிச்சாக்கா அது தப்பா? அதுக்காக கொண்டு போய் விசாரிப்பீங்களா? தீவிரவாதி விசாரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. முதல்ல விஜய் அப்படின்றவர் யாரு சார்? ஒரு பயங்கரவாதியா, தீவிரவாதியா, ஐஎஸ்ஐஏ, அல்கொய்தா, பாபோயிஸ்ட் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரா? எதுக்காக சார் அவர் பேரை கேட்டால் இந்த அளவுக்கு பதறீங்க எல்லாரும்? இல்லை விஜய் மல்லையா மாதிரி ஒரு 5000 கோடியை கடன் வாங்கிட்டு போனவர் அவரு? இல்லை ஏன் நம்ம விஜய் மல்லையா அளவுக்குலாம் போன? இல்லை தம்பிகளை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட பணத்தை எல்லாம் சுரண்டிக்கிட்டு வெளிநாடு தப்பிச்சு போனாரா? இல்லை மக்கள் விரோத அரசியல் ஏதாவது பண்ணாரா? எதுக்காக தளபதி விஜயோட படத்தை காமிச்சதுக்கு அந்த மாணவர்களை விசாரணைக்கு உட்படுத்துறீங்க சார்? அதாவது திமுகவுக்கு யார் ஒருத்தருமே அவங்களை எதிர்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த எதிர்க்கிற நபர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க தேசத்துறைக்கு பயங்கரவாதியாக மாறிடுவாங்க. அப்படிதானே? அது யாரா வேணா இருக்க பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீங்க திமுகக்கே ஓட்டு போட்டவங்களா இருந்தா கூட பரவாயில்ல. இவங்களுக்கு நீங்க விஜய் அவர்களை ஆதரிச்சீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. யாரா இருந்தாலும் சரி, உங்க மேல கடுமையான சட்டம் பாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாணவர்களை அச்சுறுத்துற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா 2 மாணவர்களை விசாரிக்கிறாங்களா, ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்களாமா. முதல்ல மாணவர்களை நீங்க கண்டிச்சு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் கெட்டதெல்லாம் பண்ணிடல. ஏன் சார், ஜனநாயக நாடு சார், யார் வேணா நினைச்சதை பண்ணலாம் சார். அவன் என்ன சார் தப்பா சார் பண்ணா? குண்டு போட்டானா என்ன? அந்த கலைவாணர் அரங்கத்தில் ஒரு படத்தை காமிச்ச தளபதியோட படத்தை, அதுக்காக நீங்க விசாரணை அப்படின்னு கொண்டு போய் வைக்கிறது எவ்வளவு ஒரு தவறு. இவங்களோட அணுகுமுறை பாருங்க எந்த அளவுக்கு இருந்தா. 2 பேர் இங்க உங்ககிட்ட விசாரணைக்கு மாட்டிட்டாங்க, ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அப்ப பாத்துக்கோ எந்த அளவுக்கு இவங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இல்லை எனக்கு புரியல. காவல்துறை அந்த 2 மாணவர்களை விசாரிக்கிற அளவுக்கு அந்த 2 மாணவர்கள் என்ன பாலியல் குற்றங்கள் ஏதாவது செஞ்சுட்டாங்களா? இல்லை ஈவ்டீசிங், ராகிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்லை போதைப் பொருள் ஏதாவது காலேஜில் விற்றாங்களா? எதுக்காக சார் அவங்கள போயிட்டு இந்த மாதிரி விசாரிக்கணும் காவல்துறை? விஜய் ஃபோட்டோவை வச்சிருந்தாக்கா விசாரிச்சிடணும் உடனே. யாராக இருந்தாலும் ஒரு அச்சுறுத்திடணும் பட்டுன்னு, இனிமேல் எவனா அந்த மாதிரி செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துறீங்கல்ல. உண்மையிலேயே விசாரிக்க வேண்டிய எவ்வளோ பேர் வெளியில் சுற்றிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் விசாரிக்காத காவல்துறை மாணவர்களை விசாரிக்கிறது எதுக்காக? தளபதி விஜயோட படத்தை காமிச்சாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்தால அவங்கள விசாரிக்கிறாங்களாம். அதாவது மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி ஒரு 3 படங்களை எடுத்து அப்படியே ஜாலியா இருந்தா கூட காவல்துறை எந்த விசாரணையும் பண்ணாது. ஆனா கரியரோட உச்சத்தையே விட்டுட்டு ஒருத்தர் வருவாரு, அவரை ஆதரிச்சாங்க அப்படின்னாக்கா அவங்கள விசாரிக்கும் காவல்துறை. இதுதான் நீங்க சொல்ற திராவிடமா சார்? இதுக்கு பேர் தான் மக்கள் விரோத அரசியல். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சரி, எனக்கு இன்னொரு கேள்வி வேற. இப்போ அது தப்பிச்சு போனான்ல ஒருத்தன், அந்த தப்பிச்சு போன ஒருத்தன் இந்த மாதிரி காவல்துறையில் மாட்டா இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பண்ணிக்கிட்டான், இல்லை அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதுக்கு யார் சார் பொறுப்பேற்றுப்பா? ஒரு தப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா சொல்லி திருத்தணும், தட்டி கொடுத்து திருத்தணுமே தவிர அவன் பண்ணது தப்பு கிடையாது. சரி, அப்படியே உங்க ஆங்கிள் அவன் தப்பே பண்ணனு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு மாணவனை சொல்லி திருத்தணுமா, இல்லை விசாரணை அவனை தேடணும் அப்படின்ற முறையில் அச்சுறுத்தணுமா? இல்லை நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன? அப்படியே மக்களை அரட்டி உருட்டி மிரட்டி ஏதாவது பண்ணி விஜய் பக்கம் யாரு போனாலும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லணும்னு பண்றீங்களா சார்? எத்தனை பேர் சார் நீங்க அடக்குவீங்க? நீங்க இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். உண்மையிலேயே சொல்றேன், மக்கள் இன்னைக்கு செம்ம உஷார். அதாவது காலையில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே மீம்ஸா பறந்துட்டு வருது. நான் காலையில ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். நான் டாடி அவர்கள் சொல்ற மாதிரி எனக்கு விஜயோட போட்டோ, விஜயோட கைக்குட்டை, விஜயோட கொடி இதெல்லாம் பார்த்தா மட்டும் தான் பயம், மற்றபடி நான் மிஸ்ஸாவே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸை போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே சிரிப்பு தான் வருது. அதாவது மிஸ்ஸாவே பார்த்தவர், ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படியே உலகம் பூரா விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சிருக்க விஜயை கண்டா இவங்களால ஆகவே ஆகாது, முடிய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அந்த
அளவுக்கு இவங்க பண்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருந்தா இவங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி மக்கள் விரோத அரசியலை பண்றவங்களுக்கு மக்களே 2026ல ஒரு நல்ல முடிவு கட்டுவாங்கன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எப்படி இந்த அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓவரான ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஆபாச பேச்சாளர்கள் ஒரு பக்கம், இவங்களே ஊழல் பண்றது, இவங்களே எல்லா குற்றங்களையும் பண்ணிட்டு நல்ல ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரியரோட உச்சத்தையே உதறிட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வந்து மக்களுக்கு தினம் தினம் நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த தாவேக்காவை இவங்க எதிர்த்து என்னென்ன அடக்குமுறை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கும். என் மக்களுக்கு மட்டும் தெரியாமலா இருக்கு. நான் கேட்கறேன், விர்ச்சுவல் வருஷம் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன், இதுக்கு இவங்களோட இந்த அடக்குமுறை, இவங்களோட இந்த அநியாய செயலுக்கெல்லாம் கண்டிப்பா திமுக ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா.